நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், இவங்க யாருன்னு தெரியுதா? உங்க அக்கா தானே? அம்மாடா. அம்மா, இவங்க தான்மா என் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? ஹாய்மா. ஹலோ. ஹாய் ஆண்டி. ஹாய். ஹாய் அம்மா. ஹாய். ஹாய்மா. ஹாய். டேய், எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல? கிளி பாட்டு கிளாஸ், கிருமிக்கு ஜுரம், அதான் 2 பேரும் வரல. ஆலிமணி தான் சைலண்டா அவங்க அப்பா கிட்ட எகிரிட்டான். நீங்களாம் என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் கைபாமே, சொல்றா, அம்மாக்கு புரியலையா? அம்மா, என் பேர் ஆசீர்வாதம். அது அவன் ஒரிஜினல் பேருமா. ஸ்கூல்ல எல்லாம் கைபாம்னு சொன்னாதான் தெரியும். என்னது? கைபாமா? அப்படி ஒரு பேரா? ஆமாம்மா. ஏன் அப்படி? ஸ்கூல்ல அதிரடியான வேலையெல்லாம் அவன் தான்மா பண்ணுவான். அதனாலதான் அவனுக்கு அப்படி ஒரு பேரு. அதிரடினா என்ன பண்ணுவான்? பெருசா இல்லம்மா, HML லிங்க் அடிக்குது, ஸ்கூல் பில் வீட்டுக்கு தூக்கின்னு வருது, இப்படி சின்ன சின்னதா. அடப்பாவமே. அம்மா, என் பேர் கனி. ஆனா எல்லாரும் என்ன பொட்டலன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் அப்படி? அவங்க அப்பா மளிகை கடை வச்சிருக்காரு. ஸ்கூல் விட்டோன்னே பொட்டலம் கேட்டு அவங்க அப்பாவுக்கு உதவி பண்ணுவான். அதனாலதான் அவனுக்கு அப்படி ஒரு பேரு. ஓஹோ. அம்மா, அவன் கணக்குல புள்ளிமா. இவ்வளவு பேரு சம்மந்தாலும் உடனே ஆன்சர் சொல்லிடுவான். உன் பேர் என்னப்பா? சிட்டி ரோபோ. ஆமாம்மா, எல்லாத்துக்கும் ரோபோ மாதிரியே இருப்பான். எனக்கு காது சரியா கேட்காது. அப்படியெல்லாம் இல்லம்மா. டேய், இப்ப யாராச்சும் கேட்டாங்களா உனக்கு காது சரியா கேக்குமா கேட்காதானே? அப்புறம் ஏன் சொல்ற? இல்லடா, அம்மா கிட்ட சொல்லலாம் தான். ஒன்னும் தேவையில்லை. என் பேர் மின்னலி, என் பட்ட பேர் ராஜுமா. என்னது? ஐயோ இல்லம்மா, என் பேர் ராஜு, என் பட்ட பேர் மின்னல்மா. மின்னல் மாதிரி ஓடுவாமா, அதான் இவன் பேர் மின்னலு. என்னடா பேர் இதெல்லாம்? அம்மா, இன்னும் பொம்பளை பசங்களாம் இருக்காங்க. ஆமாமா, உங்க பேரெல்லாம் கேட்டா நீங்க அசந்துருவீங்க. டப்பாசே, வாட்டர் டேங்கு, சனி. போதும் போதும். எங்க அம்மா இவ்வளவு நாள் லண்டன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க இப்ப எனக்காக இங்க வந்துட்டாங்க. அங்க என்னம்மா பண்றீங்க? காலேஜ்ல லெக்சரா இருக்கேன். டீச்சரா? அப்படிதான் வச்சுக்கோயே. டேய், அம்மாவை கலாய்க்காதீங்கடா. அம்மா நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் கிடைக்காம போயிட போகுது. டேய், இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா? ஆமா, நீங்க தான் கண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம்மா. கண்ணன் கிளாஸ்ல எப்படி அமைதியா இருப்பானா, குறும்பு பண்ணுவானா? அம்மா, கண்ணை காமெடி பின்னுவான். அப்படியா? ஆமாமா, எங்க ஸ்கூல்ல அழகன் சார்னு ஒரு சார் இருக்காரு. அவர்தான் எங்க ஏச்சமே. கண்ணன் சொன்னா. அழகன் சார கண்ண மாதிரி யாருமே கலாய்க்க முடியாதுமா. ஓ, அப்படியா கண்ணா? அதெல்லாம் சும்மா சொல்றாங்கம்மா. கண்ணை கலாய்க்கிறது தாங்காம கடைசியில ஒரு கண்ணனோட ஃப்ரெண்டாவே ஆயிட்டாருமா. கண்ணன் சூப்பரா படிப்பான், எங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவான். சூப்பர் ஃப்ரெண்டுமா. நீங்களும் எப்பயும் போல இதே மாதிரி இவனோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். இருப்பீங்களா? இருப்போம்மா. இப்ப மாதிரியே உங்கள ஒருத்தனா இவனை பாத்துப்பீங்களா? கண்டிப்பாமா. இவனை நல்லபடியா பாத்துக்கணும். அதான் நீங்க வந்துட்டீங்களம்மா, அப்புறம் என்னம்மா? இல்ல இல்ல, எப்பயும் இதே மாதிரி ஃப்ரெண்டா இருக்கணும் தான். இருப்பீங்களா? இருப்போம்மா. சரி கண்ணா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சாக்லேட் எடுத்து கொடு போ. சரிம்மா, வாங்கடா. என்னப்பா, உனக்கு சாக்லேட் வேணாமா? வேற என்னப்பா வேணும்? எனக்கு அம்மா கிடையாது. அம்மா இல்லாத கஷ்டம் எனக்கு என்னன்னு தெரியும். தயவு செஞ்சு கண்ணனை விட்டு போயிடாதீங்கம்மா. அக்கா, வாங்க வாங்க. எங்கடா ஆளை காணுமேனு பார்த்தேன். எங்க போயிருந்தீங்க எல்லாரும்? இல்லக்கா, மருதாணி இலையெல்லாம் பறிக்க போயிருந்தோம், அதான் லேட்டு. ஓ, உங்களுக்கு அரைச்சு தட்டாக்கா? வேணாம் வேணாம். அதான் இப்போ மருதாணி எல்லாம் கோன்ல ரெடிமேடா கிடைக்குதே. அக்கா, என்னக்கா இது வாசமா இருக்கு? என்ன மருதாணி வாசனை என்னன்னு விசாரணை எல்லாம் நடக்குது? கேபியோட சித்தி பொண்ணு மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காக்கா. என்னென்னமோ வச்சிருக்காக்கா. என்ன வச்சிருக்கா? உதட்டு சாயம், கண்ணு மேல போடுற கலர் பவுடரு. அக்கா, ஜிகினா மாதிரி ஒண்ணு வச்சிருக்காக்கா. அது போட்டா கண்ணெல்லாம் மின்னுது. மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்ல. பாசமா இருக்காக்கா. அவ ரொம்ப அழட்டிக்கிறாக்கா. எப்ப கூப்பிட்டாலும் அந்த அம்மா முகம் கழுவி தலை சீவி மேக்கப் போட்டு தான் கூட வருவாங்களாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என்னக்கா சொல்றீங்க?
2 விஷயம் இருக்கு. ஒன்னு கிளீனா இருக்கிறது, இன்னொன்னு அழகா இருக்கிறது. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, தினமும் குளிக்கணும், நல்லா பிரஷ் பண்ணணும். என்ன சிரிப்பு? அக்கா தினம் பல் தேய்க்காம யாராவது இருப்பாங்களா? எப்படி பல் தேய்ப்ப சொல்லு? இப்படிதான் தேய்ப்பேன். தப்பு. இப்படி தேய்க்கணும், இப்படி தேய்க்கணும், இப்படி தேய்க்கணும். நீங்க எல்லாம் பொம்பளை பசங்க, அதனால ரொம்ப அலங்காரம் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. ஆனா அழகா இருக்கிறது தப்பே இல்ல. என்ன ஆன்னு பாக்குறீங்க? இல்லக்கா, டிவில விளம்பரம் பார்க்கும் போதெல்லாம் டவுட்டா வரும். ஆனா யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியாம யோசனையா இருக்கும். அக்கா, லக்ஸ் சோப் தானே இருக்கிறதுலே நல்ல சோப்பு. எங்க வீட்ல ஹமாம் தான். நாங்கெல்லாம் லைவ் பாய் தான். எனக்கு பியர்ஸ் தான் பிடிக்கும். அக்கா, அது சின்ன பசங்க போடுற சோப்பு தானேக்கா? அதெல்லாம் இல்ல, பெரியவங்களும் போடுவாங்க. என்ன இது, சோப்புக்கு போய் சண்டை போடுறீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு எந்தெந்த சோப் பிடிக்குதோ அந்தந்த சோப்பை யூஸ் பண்ணுங்க. ஆனா சோப் போட்டு குளிங்க. ஃபேஸ் வாஷும் இருக்கு. அக்கா, அது பேஸ்ட் மாதிரி தானே இருக்கும். ம், அக்கா, நீங்க திருநெல்வேலி போறப்ப எனக்கு ஒரு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வரீங்களாக்கா? சென்ட் எல்லாம் எவ்வளோக்கா இருக்கும்? அது இருக்கு. 200 300ல ஆரம்பிச்சு 10,000 15,000 வரைக்கும் இருக்கு. சரி, அதை விடுங்க. வேற என்ன டவுட் உங்களுக்கு? அக்கா, என் புருவெல்லாம் ஷேப் பண்ணணும்க்கா. கையில வேக்சிங் பண்ணனக்கா. ம், அக்கா, எனக்கு கொஞ்சம் முடி கம்மியா வெட்டிக்கணும்னு ஆசைக்கா. இங்க பாருங்க, அழகு பண்றோம்னு நினைச்சு நீங்களா ஏதாவது பண்ணி அழகா இருக்கிறவங்கள அசிங்கம் பண்ணிக்காதீங்க. சரிக்கா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன இன்னைக்கு பேச்சு பூரா ஒரே மேக்கப்பை பத்தியா இருக்கே? இல்ல சார், சும்மா அக்கா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம். நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தீங்களா? கேட்கணுன்னு இல்ல, அதான் பேசுறதெல்லாம் காதுல விழுதே. சார், நாங்க வரோம் சார். என்ன இனி பார்த்ததுமே ஓடுறீங்க? இல்ல சார், இன்னைக்கு கோவில்ல ஒரு விசேஷம், அதான். சரி, கிளம்புங்க. ம். என்ன கயல், பசங்களோட ஆர்வம்லாம் டைவர்ட் ஆகுற மாதிரி இருக்கே? என்னங்க சொல்றீங்க? இல்ல, இந்த வயசுல படிப்புலயே ஆர்வம் இருக்கணும். அதை விட்டுட்டு மேக்கப் ட்ரெஸ் பார்க்கும் போதே அதை சொன்னேன். ஏங்க, அவங்க சின்ன பிள்ளை இல்லைங்க, வளர்றாங்க. உங்க கண்ணுக்கு அவங்க மாற்றம் தெரியாம இருக்கலாம். ஒரு பெண்ணா எனக்கு நல்லா புரியுது. அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. பொண்ணுங்க பிரசன்டபிளா இருக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. புரியுது. எப்பவும் போல அவங்கள சின்ன பசங்களா ட்ரீட் பண்ணாதீங்க, அவங்களுக்கு பிடிக்காது. என்ன பயங்காட்டுறியா? பசங்க வளர்றாங்க, மாறுறாங்க. அந்த மாற்றம் சீக்கிரமே உங்களுக்கு புரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ குருவி, எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். ஏன் சார்? இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை சார்? சொல்லியா சார், நீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். இல்லையா, ஒரு பியூனுக்கு எதுக்கு இந்த வேலை? ஏன் சார், காந்தி தாத்தா என்ன படிச்சாரு? வக்கீலுக்கு. அவர் ஏன் சார் கோர்ட்டுக்கு போய் கேஸ் நடத்தி காசு சம்பாதிக்கிறத விட்டு நம்ம நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு? குருவி, பாயிண்டா பேசுறியே. சார், கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார். ஒரு பொது சேவை தான். அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுங்க, பெரிய பதவியில இருக்கிறவங்க, டைமே கிடைக்காதவங்களாம் பொது சேவை செய்யும் போது நம்மள மாதிரி வெட்டியா இருக்கிறவங்க தாராளமா பொது சேவை செய்யலாமா சார்? கரெக்ட் தான்யா. சார், பிசினஸ் பண்ணா குடும்பம் மட்டும் தான் சார் நல்லா இருக்கும். சேவை பண்ணா 4 பேர் நல்லா இருப்பாங்க. என்னையா இன்டைரக்டா தாக்குறியா? இன்டைரக்டா எல்லாம் தாக்கல சார், டைரக்டா தான் தாக்குறேன். யோ, ரொம்ப தான். ஆமா, என்ன சார் என்ன வர சொன்னீங்க? நம்ம லீவ் எல்லாம் இந்த வாரத்தோட முடியுது. அடுத்த வாரத்துல ஸ்கூலுக்கு போகணும். சார், நம்ம ஸ்கூலு ஜூன் 3 தானே சார்? அது பசங்களுக்குயா, நமக்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்குது. ஏன் சார்? ஸ்கூலை ரெடி பண்ண வேணாமா? சார், என்னையா இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? யாருக்கு தெரியும்? நமக்கு ஏதாவது ப்ரமோஷன் வந்துச்சான்னு. என்ன சார்? யோ, உன்கிட்ட பிடிச்சத இந்த ஓவர் கான்பிடன்ஸ் தாயா. சார், என்ன விடுங்க சார். பசங்களுக்கெல்லாம் புது யூனிஃபார்ம், புது வாத்தியாருங்க, அப்புறம் ஸ்கூலை 3 நினைக்கிற புது கரஸ்பாண்டன்ட், இப்படி இந்த வருஷம் களை கட்டம் போலகுதா சார்? போட்டிக்கு பெரிய ஸ்கூல் வேற இருக்கு. இந்த வருஷம் போட்டி அதுன்னு கலாட்டாவா தான் இருக்கும். ஆமா சார். உன்னை நான் இப்ப வர சொன்னது அதுக்கு இல்ல. வேற எதுக்கு சார்? நம்ம ஆள் பிடிக்கணும் குருவி. ஆள் பிடிக்கிறதா? இந்த வருஷம் 6ஆம் கிளாஸ் அப்ளிகேஷன் யாருமே வாங்கலையா? ஐயோ,
ஆமா கவர்மெண்ட் ஒரு லிமிட் வச்சிருக்குது. அந்த அளவுக்கு ஆளுங்க வரலன்னா அப்புறம் ஸ்கூல் நடத்துறது பிரச்சனை தான். அப்போ வாத்தியாருங்களை குறைக்க சொல்லுவாங்க, அதானே? என்னவோ ஏன் பிரச்சனை மாதிரி சொல்ற? ஏன் சார், என்னதான் இருந்தாலும் உண்மை அதானே? யோ, வாத்தியாருங்களே கவர்மெண்ட் குறைக்கிறப்ப அங்கெல்லாம் பியூனுக்கு என்ன வேலை? ஐயோ, அப்போ பியூனை தூக்கிடுவாங்களா சார்? ஒண்ணு தூக்குவாங்க, இல்லனா வாட்ச்மேனையும் சேர்த்து பார்க்க சொல்லுவாங்க. ஐயோ, ஆமா ஐயா, நோட்டீஸ் அடிக்க கொடுத்துருக்குது. வந்ததும் வீடு வீடா போய் ஆளுங்களை வேட்டையாடி பிடிக்கிறோம். ஓகே சார். ஆட்டோவில் குழாய் கட்டி அனௌன்ஸ் பண்ணணும். ஏன் சார், பல்பொடி விற்கிற மாதிரி இருக்கேன் சார். ஆமா ஐயா. ஏன் சார், அது மட்டும் இல்ல சார், நம்ம பள்ளிக்கூடம் மானம் வேற போவோம் சார். சைலண்டா போய் ஆளுங்களை அமுக்குவோம். ஆமா ஐயா, ஹெச்எம் ஆளுக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஆளுங்களை பிடிச்சுதானே ஆகணும். ஏன் சார், இது உங்களுக்கு மட்டும் தானா எப்படி? நான் கொஞ்சம் பொறுப்பான ஆளுங்கிறதுனால அதை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. என்னையா நக்கலா ஒரு சிரிப்பு? ஏன் சார், வெட்டியா இருக்கிற ஒரே வாத்தியார் யாருன்னு பார்த்தா அது தமிழையா மட்டும்தான். அதனாலதான் அந்த பொறுப்பை உங்ககிட்ட குத்துக்கிறாங்க. எப்படி வேணா வச்சுக்க, ஆனா கண்டிப்பா காலையில கேன்வாசிங் போறோம். கண்டிப்பா சார். வேடிக்கையா, நான் வர்றேன். மாதாவே, நான் எப்போதும் அந்த ஸ்கூல்ல வேலை செய்யற மாதிரி பசங்களை கொடுமா, அது போதும். சரி வீட்டுக்கு போலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருங்கடி. ஏய் டைம் ஆகுதுடி, லேட்டா போனா அம்மா திட்டுவாங்க. கொஞ்ச நேரம்டி. ஏய், கண்ணனோட அம்மா வந்திருக்காங்க தெரியும்ல? பசங்க சொன்னானுங்க. கண்ணனோட அம்மா நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு சாப்பிட வேற கூப்பிட்டுருக்காங்க. ஆமாப்பா, காயல் பட்டணத்துல இருந்து பாயெல்லாம் வந்து பிரியாணி போடுறாங்களாம். ரொம்ப ஓவரா தான் பண்ற மாதிரி இருக்கு. ஏய் பாவுண்டி, அவங்க அம்மா திரும்பி வந்த சந்தோஷத்தை நம்ம கூட கொண்டாடணும்னு கூப்பிட்டு இருக்கான். அவனை போய் ஓவரா பண்றேன்ற? அம்மா சாமி, தெரியாம சொல்லிட்டான், போதுமா? அது ஏய் நமக்கெல்லாம் சுடிதார் தர போறாங்களாமே. ஆமாண்டி, ரொம்ப போரு. ஏய், எனக்கு சுடிதார்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஒவ்வொரு வாட்டியும் எங்க அம்மாட்ட கேட்பேன், அது வாங்கி கொடுக்காது. இப்ப ஸ்கூலுக்குன்னு கேட்டா கண்டிப்பா வாங்கி தந்து தானே ஆகணும். ஆமால, ஆனா எனக்கு ஸ்கர்ட் ஷர்ட் தான் பிடிக்கும். ஏன்பா? எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. காலம் ஃபுல்லா சுடிதார் தான் போடணும். அது எதுக்கு இப்பவே ஆரம்பிக்கணும் தான். இதுவும் கரெக்டா தான் இருக்கு. என்ன தப்பாசு, சத்தத்தே காணோம்? ஒன்னும் இல்லையே. முன்னெல்லாம் எல்லாரும் சேர்ந்து 10 லைன் பேசினா அதுல 5 லைன் உண்டாதான் இருக்கும். இப்பெல்லாம் சும்மா ஒப்புக்கு சப்பானியா கூட வர. ஏய் என்ன அவகிட்ட ஏன் கோச்சுக்கிற? உண்மைதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிடி, நேரமாவது, நான் கிளம்புறேன். நீங்க வரலையா? ஆமாடி, நானும் கிளம்ப வேண்டியதுதான். நானும் எகிர்றேன். பாய். ஏய் வா போலாம். நீ போ, நான் அப்புறமா வரேன். தனியா உட்காந்து என்னடி பண்ண போற? நான் என்னமோ பண்ண போறேன். உனக்கு கிளம்பணும்னா நீ கிளம்பி போய. வர வர உனக்கு கோவம் எல்லாம் ரொம்ப வருது. நான் வரேன். டப்பாசு, ஏய் டப்பாசு, இங்க தனியா உட்காந்து என்ன பண்ற? ஒன்னும் இல்ல குருவி, சும்மாதான். ஆமா, எங்க உன் கூட இருக்கிற வானர படம் எல்லாம் காணோம்? அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. சரி, அப்ப நீ மட்டும் இங்க தனியா உட்காந்து என்ன பண்ற? முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போ. போறேன் குருவி. இந்த கதைலாம் வேணா, நானே உனக்கு கூட்டின்னு போறேன். வா வா என் கூட. ஆமா டப்பாசு, உன் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஏய் கேக்குறேன்ல. எனக்கு பிடிக்கல குருவி. என்ன பிடிக்கல? எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல குருவி. ஆமா, அந்த போலீஸ்காரன் உன்னை எதனா குறைச்சல் கொடுக்குறானா? இல்ல குருவி, அவரு என்ன பேசினாலும் எனக்கு கோவமா வருது. எங்க அம்மா எதுக்கு குருவி இப்படி எல்லாம் பண்றாங்க? சரி, உங்க அம்மா கிட்ட உனக்கு பிடிக்கலன்னு சொன்னியா? சொன்ன. சரி, அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? என் நல்லதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்றாங்க. அந்த போலீஸ்காரன் நல்லவன் தானே? கெட்டவர் கிடையாது. ஏய், கேக்குறதுக்கு தெளிவா பதில் சொல்லு. அவன் நல்லவனா கெட்டவனா? தெரியல குருவி, ஆனா எனக்கு அவரை பிடிக்கல. அது என் அப்பா இல்ல. சரி, ஆனா அந்த ஆள் நிலைமையில நின்னு யோசித்து பாரு. இந்த நிலைமையிலயும் உன்னையும் உங்க அம்மாவையும் அவர் ஏத்துக்கிறது பெரிய விஷயம் தானே? அந்த ஆளை பார்த்தாலே தெரியுது இத பணத்துக்காக பண்ணலன்னு. அப்புறம் என்ன? இங்க பாரு டப்பாசு, ஒருத்தர்கிட்ட பழகத்துக்கு முன்னாடியே அவரு நல்லவரா கெட்டவரான்னு முடிவு பண்றது ரொம்ப தப்பு. அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடு. சிரிக்கிறவனை விட முறைக்கிறவனை நம்பிடலாம். அவருக்கும் ஒரு வாய்ப்பு குத்து பாரு. அப்புறமா முடிவு பண்ணு, வேணுமா வேணாவான்னு. சரி வா, எத்தனை நாளைக்கு தான் பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளிவ? போலீஸ்காரனா நீயானே போட்டு பாத்துரு.
ஒண்ணு நீ அவரை ஏத்துக்கணும், இல்ல அவர் உன்னை பார்த்து எகிரி குச்சி ஓடணும். அவ்வளவுதான் மேட்ரு. வா வா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, என்ன ஒன்னு கேப்பேன், கோவிக்க கூடாது. என்ன? ஏன் ஒரு டிவி வாங்கி வீட்ல வைக்க கூடாது? சரியா போச்சு, நான் தான் டிவிக்கு எதிரியாச்சே. ஏங்க? இப்போ டிவி இல்லாதனால வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணுறான். புக்கு படிக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசுகிறான், லைப்ரரி ஆரம்பிக்க யோசிக்கிறான், பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம், கிளாஸ் எடுக்கிறோம். இதே இது டிவி இருந்துச்சுட்டு வையே, அதை பார்க்கறத தவிர வேற எந்த நல்ல வேலையும் செய்ய மாட்டோம். கரெக்ட் தாங்க. வணக்கம் தம்பி, உடம்பெல்லாம் சரியாயிடுச்சா? அதான் நான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா தங்கச்சி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். சாரா? ஊருக்கெல்லாம் தாம்மா அண்ணாச்சி, உனக்கு அண்ணன் அவ்வளவுதான். சார் மோர்னு சொல்லி அண்ணனை அந்நியப்படுத்திடாத. என்ன வேணும் உங்களுக்கு? முதல்ல மரியாதை வேணும். படிச்சவன் தானே நீ? வீட்டுக்கு வந்தவன நிக்க வச்சே பேசிட்டு இருக்க. என்னையா வாயை திறக்க மாட்ற? என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு சின்ன பழமொழி சொல்லிட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். உடனே என்னமோ பெரிய மெசேஜ் சொல்ல போறேன்னு நினைச்சுக்காத. சின்ன பழமொழி தான். தலை இருக்கும் போது வாலு ஆடக்கூடாது. நல்லதோ கெட்டதோ இந்த ஊர்ல எது நடந்தாலும் அது என்னால நடக்கணும், இல்ல எனக்கு நடக்கணும். இல்லன்னா பயங்கர காண்டாயிடுவேன், புரியுதா? எஜமான் படத்துல நெப்போலியன் சொல்லுவாரு, நாமளும் ஏறக்குறைய அதே மாதிரிதான். கல்யாண வீடா இருந்தா மாப்பிள்ளையா இருக்கணும், இழவு வீடா இருந்தா போனமா இருக்கணும். மாலையும் மரியாதையும் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். என்னமோ லைப்ரரி ஆரம்பிக்க போறியா? ஆமா, அதுக்கு என்ன? ஊரெல்லாம் டொனேஷன் வாங்கி நடத்த போறியா? ஊருக்காக ஆரம்பிக்கிற லைப்ரரி கொடுக்குறாங்க. என்கிட்ட எதுவுமே நீ கேட்கலையே. இந்த லைப்ரரி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே. உங்ககிட்ட ஏன் தனியா வாங்கிக்கிறேன்னு தான் கேட்கல. நல்லா பேசுற, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நீ எல்லாம் சின்ன புள்ள, அத நீ தெரிஞ்சுக்கோ. இப்ப லைப்ரரி ஆரம்பிக்கிறதுல என்ன தப்பு? உருப்படியா எத்தனை புக்கு இருக்கும்? ஒரு 50 இல்ல 60. இதுக்கு பேரு லைப்ரரியா? போக போக பெருசா பண்ணிக்குவோம். ஆரம்பிக்கவே கூடாதுன்ற, பெருசு பண்றேன்ற. என் வீட்டுல என் சொந்த முயற்சியில வந்த பணத்துல லைப்ரரி ஆரம்பிக்கிறேன். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இந்த ஊருக்கு எல்லாமே நான் தாண்டா. என் ஊர்ல வந்து நீ இலவசமா ஒரு நூலகம் ஆரம்பிச்சு தலைவனாவ, அதை நான் பார்த்துட்டு கை சூப்பிக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அரசு லைப்ரரிய பெருசா விரிவாக்க என் சொந்த காசு 7.5 லட்சம் ரூபாய் இறக்குறேன். பண்ணுங்க, ஆனா ஏன் லைப்ரரியும் சின்னதா நடக்கும். தங்கச்சி, என்னம்மா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்? இவன் கூட எப்படி குடும்பம் நடத்திட்டு இருக்க? இல்ல அண்ணாச்சி, நான் சொல்றேன். கையில நீ சும்மா இரு. இல்லங்க, அண்ணாச்சி சொல்றது கேளுங்க. எதுக்கு பெரியவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு? அண்ணாச்சி, நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்க புக் எல்லாம் அரசு நூலகத்துக்கு கொடுத்துடுறோம். நீ பொழைக்க தெரிஞ்ச பொண்ணுமா. ஆசியாலேயே சிறந்த நூலகத்தை அண்ணன் திறக்கிறப்போ அழைப்புதல் அனுப்புறேன், அவசியம் வந்துடணும். கண்டிப்பா அண்ணாச்சி. இது அறிவுள்ள பொம்பளைக்கு அழகு. சொல்லி வைமா, வரட்டுமா? என்ன இப்படி பண்ணிட்ட? என்னங்க பண்ண? இந்த ஆளுக்கு பயந்துகிட்டு நாம ஆரம்பிக்கிற இருந்த லைப்ரரியை வேண்டாம்னு சொல்லிட்டியா? இல்லங்க, நாம ஜெயிச்சிட்டோம். அதான் போராட்டத்தை நிறுத்தியாச்சு. புரியல. பயந்துகிட்டோ பந்தாவுக்கோ அண்ணாச்சி அரசு நூலகத்தை திறந்து வைக்க முடிவு பண்ணிட்டாரு. ஏன் பண்ணாரு? நாம லைப்ரரி ஆரம்பிச்சு பேர் வாங்கிட போறோம்னு பயம். அதனாலதான் பெருசா அவரே ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு பேர் வாங்குறது முக்கியம், நமக்கு லைப்ரரி முக்கியம். நாம ஒண்ணும் அவருக்கு பயந்து லைப்ரரியை மூடல, அவர்தான் நமக்கு பயந்து லைப்ரரியை திறந்திருக்காரு. ஆமா கேள், நான் அப்படி யோசிக்கவே இல்லை. ஊருக்கு லைப்ரரி கிடைச்சாச்சு, நம்மளும் அடுத்த விஷயம் ஏதாவது பண்ணலாம்.
என்ன இல்ல நீ நல்லா தான் யோசிக்கிற. உங்க வைஃபா இருந்துட்டு இது கூட யோசிக்கலன்னா எப்படி?